மே மாதம் 28ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 111:1. தாயும் தந்தையும் போல இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அப்பா, அதிகாலையிலே இயேசுவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தகப்பனே, கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி இயேசுவே. எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த புதிய படைப்பை காணவில்லை. ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால், இரக்கத்தினால், கருணையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த அருமையான நாளை கொடுத்திருக்கிறீரே. இந்த அருமையான நாளில் இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தலும் உடைய பிரசனத்தை விட்டு விலகாத பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. அன்பு தகப்பனே, பல நேரங்களே இயேசுவே, எங்களுடைய சுயநலத்திற்காக அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மையை விட்டு பிரிந்து ஆண்டவரே சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம். அப்பா, அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவரே எங்களை மாற்றி தகப்பனே எப்போதுமே கடவுளுடைய ஆண்டவரை பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு ஆண்டவரை இணைந்து செயல்படுகின்ற ஆண்டவரே மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே. இந்த நாளிலே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு தகப்பனே தாயாக, தந்தையாக, பாவுற்றாராக, உறவினராக இருந்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. பல நேரங்களிலே இயேசுவே மன கஷ்டத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே ஆறுதலாக இருப்பீராக. அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் வெறுமை தகப்பனே. அப்பா, எல்லாம் ஆண்டவரே போலியான போலியான உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. அப்பேற்பட்ட ஆண்டவரே இந்த போலியான உறவில் இருந்து தகப்பனே அப்பா உண்மையான அன்பை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் இயேசுவே. நீர் ஒருவரே இயேசுவே உண்மையானவர். நீர் ஒருவரே ஆண்டவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே ஆண்டவரே வல்லமை மிக்கவர் தகப்பனே. அப்பா, மனிதர்களிடத்தில் ஆண்டவரே உம்முடைய வேதனைகளை சொல்வதை விட அப்பா தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே உன் வேதனைகளை சொல்லி என்று எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லியிருந்தீரே. அப்படி ஆக இயேசுவே உம்முடன் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம் முன்பாக தகப்பனே நாங்கள் மண்டியிட்டு ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய கண்ணீர்களை துடைப்பீராக. அப்பா தந்தையே, ஒவ்வொரு நாளும் தகப்பனை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர்களுக்கு ஆண்டவரே நல்லதொரு இல்லத்தை கட்டி கொடுப்பீராக. அப்பா, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை தம்பதியர்களுக்கும் நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தள்ளும் தகப்பனே. ஒரு திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து அவளுக்கு நல்லதொரு ஆண்டவரை திருமண வாழ்க்கை நடத்தி கொடுப்பீராக. அப்பா, ஒவ்வொரு நாளுமே கல்லூரிகளுக்கு ஆண்டவரை முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நல்லதொரு கல்லூரியை ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தல்லும் அன்பு தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற அந்த முதியவர்களுக்கு அப்பா நீரே ஆண்டவரே உம்முடைய அன்பை பொழிவீர். உண்மையான அன்பை அவர்கள் ஆண்டவரை சுவைக்கும்படியாக செய்தரலாம். அன்பு தகப்பனை, சிறையில் ஆண்டவரை அடைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. உண்மையான நீதியோடு அவர்கள் ஆண்டவரை வெளிவரும்படியாக செய்தரலாம். வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அப்பா வெளிநாடுகளிலே தங்கி அப்பா எல்லா வேலைகளும் ஆண்டவர் நேர்த்தியாக நீரை நடத்தி கொடுப்பீராக. அப்பா, நீர் ஒருவரை இந்த உலகத்தில் நிரந்தரம் இயேசுவே. உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு என்றும் எப்போதும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரை புகழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே. அப்பா, எங்கள் நாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அப்பா மற்றவர்களை ஆண்டவரை வளர்ச்சிக்கு உண்டாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே நாவில் வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதரையும் வீழ்ச்சி விடாதபடிக்கு இயேசுவே நீர் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகின்றவர். உமைக்கே நாங்கள் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீர் நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியறலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற நல்ல கர்த்தரே. ஆமென், ஆமென், ஆமென்.